யோகின சங்கத்யோ வாஞ்சிதஸ்தூத்தராயணः வாஞ்சிதஸ்துதராயணாக. மொழிபெயர்ப்பு வழங்குவீர் ராஷா. திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதுக்கு ஜெய். பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது, சூரியன் வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது. இது தங்கள் விருப்பப்படி உயிரை விடும் யோகிகளால் விருப்பப்படும் நேரமாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாதிரி பீஷ்மதேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு பல தர்மங்களை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். தத்துவங்களை அறிந்த பீஷ்மதேவர் வர்ணயாமாச மிக துல்லியமாக வர்ணனை செய்தார், போதனை செய்தார். எதை பத்தி? தர்மார்த்த காம மோக்ஷாம் ச, அறம்பொருள் காமம் வீடு, சக உபாயான், அறம்பொருள் காமம் வீடு, இதை பத்தியும் இந்த அறம்பொருள் காமம் வீடு இந்த 4 லட்சியங்களை அடைவதற்கான உபாயங்களை பற்றியும் நானா ஆக்கியான இதிகாசேஷு, பல்வேறு இதிகாச கதைகள் மூலமாக மிக துல்லியமாக வர்ணனை செய்தார். இங்க பார்க்கிறோம், யதா நாணாக்கியான இதிகாசேஷு யதா வர்ணயாமாச, மிக துல்லியமாக வர்ணனை செய்தார். 28 முன்னாடி பார்த்துட்டோமா? ஆமா பிரபு, பார்த்துட்டோம். 28 பார்த்தாச்சு பிரபு. 29 பாவம். 28 பார்த்தாச்சு. 29 ததோபசம்ஹ்ருத்ய கிரசஹஸ்ரணீர் ததோபஹஸ்ருத்ய சஹஸ்ரம்ஹ்ருணீர் விமுக்த சங்கம் மன ஆதி பூருஷே விமுக்த சங்கம் மனாதி பூஷே கிருஷ்ணே லசத் பீதபடே சதுர்புஜே கிருஷ்ணே அசத்பீடபடே சதுர்புஜே புரஸ்திதே மீலித திருக்யதாரயத் புரஸ்திதே மீலித திருக்யதாரயத். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்து ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதுக்கு ஜெய். அதன் பிறகு ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்ட வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசியவரும், ஆயிரக்கணக்கான யுத்தங்களை கண்டவரும், ஆயிரக்கணக்கான மனிதரை காப்பாற்றியவருமான அந்த மனிதர் பேச்சை நிறுத்தினார். மேலும் எல்லா பந்தத்திலும் முற்றிலும் விடுபட்டிருந்ததால் மற்ற அனைத்திருந்தும் மனதை உருக்கித்துக் கொண்ட அவர் 4 கரங்களுடன் மின்னிய மஞ்சள் நிற ஆடைகளுடனும் தனக்கு எதிரே நின்றிருந்த ஆதி புருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது அகத்திருந்த தமது கண்களை பதித்தார். ஹரே கிருஷ்ணன். ததா உபசம்ஹிருத்ய கிரசஹஸ்ரணீர். சஹஸ்ரணி அப்படின்னா பீஷ்மதேவர் ஆயிரக்கணக்கான கலைகளில் நிபுணர். அல்லது சஹஸ்ரணிங்கிறது ஆயிரக்கணக்கான யுத்தங்களில் பங்கேற்றவர். அல்லது சஹஸ்ரணி 1000 ரதங்களை வழிநடத்தி செல்லும் திறமையை பெற்றவர் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பீஷ்மர் ததா உபசம்ஹிருத்ய, அந்த பீஷ்மர் உபசம்ஹிருத்ய கிரஹ, தன்னுடைய வார்த்தைகளை இதுவரைக்கும் பலவிதமான வர்ணாசிரம தர்மங்களை பற்றி தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக பேசியிருந்தார். இப்ப தன்னுடைய வார்த்தைகளை இந்த மாதிரி இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களிலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி, அப்படின்னா இப்ப கடைசி சமயத்துல அவர் பகவானை பத்தி மட்டுமே பேச விரும்புகின்றார். யுதிஷ்டிர மகாராஜருக்கு
அவர் ராஜ்யத்தை ஆள வேண்டியிருந்தது. அதனால எல்லாவித வர்ணாசிரம தர்மங்களை பற்றி அவருக்கு தெரிய வேண்டியிருந்தது. அதனால பீஷ்ம தேவர் பல வித வர்ணாசிரம தர்மங்களை பற்றி பேசியிருந்தார். ஆனா இப்ப கடைசி சமயத்துல ததா கிரக உபசம்ஹிருத்திய வர்ணாசிரம தர்மங்கள் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட பேச்சுகளிலிருந்து தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி இப்ப தன்னுடைய முழு மனது மற்றும் வார்த்தைகளை கிருஷ்ணர் மேலே செலுத்த விரும்புகின்றார். அமீலித திருக்னா கண் இமைக்காமல், கண்களை முழுவதுமாக திறந்து பீஷ்மர் கிருஷ்ணர் மேலே தன்னுடைய முழு கவனத்தை செலுத்துகின்றார். அமீலித திருக். வியதாரயத் விமுக்த சங்கம் வியதாரயத், தன்னுடைய மனதை எந்தவித பௌதிக விஷயத்தின் மேல பற்று இல்லாமல் தன்னுடைய மனதை முழுவதுமாக கிருஷ்ணர் மேல செலுத்தினார். என்னமாச்சு இப்ப? என்ன புரியுது? தன்னுடைய மனதை முழுவதுமாக கிருஷ்ணர் மேல செலுத்தினார், மற்ற எந்த விஷயத்தின் மேல பற்று இல்லாமல். எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? ஆதி புருஷரான அந்த கிருஷ்ணர் மேல. ஆதி புருஷே கிருஷ்ணே லசத் பீத பட்டே, ஜொலித்து கொண்டு இருக்கின்ற பீதாம்பர மஞ்சள் நிறத்தில் உள்ள பீதாம்பர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்த அந்த கிருஷ்ணர் மேல தன்னுடைய மனதை செலுத்தினார். சதுர்புஜே, 4 கரங்களை உடைய கிருஷ்ணர். புரஸ்திதே, தன்னுடைய கண் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற அந்த கிருஷ்ணர். ஆதி புருஷே கிருஷ்ணே லசத் பீதபட்டே சதுர்புஜே புரஸ்திதே. இந்த 5 வார்த்தைகள் ஒரே வேற்றுமை உருபுல, 7ஆம் வேற்றுமை உருபுல உபயோகிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வார்த்தைகளும் கிருஷ்ணே அப்படிங்கிற வார்த்தைக்கு அடைமொழி சொல்ல மற்ற 4 வார்த்தைகள் இருக்கு. உலகவத்தை விஷயத்தின் மேல பற்று இல்லாமல் தன்னுடைய முழு மனதை கிருஷ்ணர் மேல செலுத்தினார். எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? ஆதி புருஷரான கிருஷ்ணர், 4 கரங்களை உடைய கிருஷ்ணர், ஜொலித்து கொண்டிருக்கின்ற பீதாம்பரத்தை உடுத்தி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணர், தன்னுடைய தன் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற அந்த கிருஷ்ணர். புரஸ்தித்தை அமீலித திருக் வியதாரயத், தன்னுடைய கண் இமைக்காமல் தன்னுடைய முழு பார்வையை, கண்ணை முழுவதுமாக திறந்து கிருஷ்ணரை தரிசனம் செய்தார். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுதுறார். பிரபுபாதர் ஒருத்தர் இறக்கும் தருவாயில தன்னுடைய முழு கவனத்தை பகவான் மேல செலுத்த வேண்டும். அதுதான் இப்ப பீஷ்மதேவர் பண்றார். அதனால பிரபுபாதர் பகவத்கீதை 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார். கீதையில சொல்லப்பட்டிருக்கு, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் யந்தே கலேவரக தம் தம் ஏவைத்தி கௌந்தைய சதா தத்பாவ பாவித. சாகும் தருவாயில ஒருத்தருடைய சிந்தனை எது மேல இருக்கின்றதோ அதற்கு ஏற்றபடி அவர் அடுத்த ஜென்மத்தில் ஷரீரத்தை பெறுகின்றார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் பிரயாதி ச மத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சய. ஒருத்தர் சாகும் தருவாயில தன்னுடைய முழு சிந்தனையை கிருஷ்ணர் மேல செலுத்தினார்னா அவர் கட்டாயம் கிருஷ்ணலோகத்தை அடைவார். இதுல சந்தேகமே கிடையாது. அதனால கிருஷ்ணர் சொல்றார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச்ச மையர்பித மனோபுத்திஸ் மாமே வேஷ்யஸ் அசம்சய.
அதனால் நீங்க வந்து எல்லா சமயத்திலையும் உன்னுடைய என்னை நினைத்து கொண்டு உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்ற. அபியாச யோக யுக்தேன சேதசா நாண்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். யார் ஒருத்தர் கிருஷ்ணர் மேல தியானிக்கின்றாரோ, சேதசா நாண்யகாமினா, யாருடைய மனது கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றதோ, பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன், அவர் கட்டாயம் கிருஷ்ணரை அடைவார், கட்டாயம் என்னை அடைவார் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோர் அணியாம்சம் அனுஸ்மரேத்ய சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தார். இதெல்லாம் 8வது அத்தியாயத்தில் உள்ள 5லேருந்து 15வது ஸ்லோகத்தை பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையிலே மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார். அந்த அந்த ஸ்லோகத்தை தான் நான் படிக்கிறேன். இப்போ கவிம் புராணம், ஒருத்தர் எப்படி பகவான் மேல தியானிக்க வேண்டும்? கவிம், பகவான் எல்லாவற்றையும் அறிந்தவர், பகவானுடைய குணங்கள் மேல ஒருத்தர் வந்து தியானிக்க வேண்டும். புராணம், மிக பழமையானவர். அனுசாசிதாரம், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவர். அனோர் அணியாம்சம், இந்த உலகத்தில் உள்ள சிறிதான பொருட்களை விட மிக சிறிதானவர். சர்வஸ்ய தாத்தாரம், எல்லோரையும் பராமரிப்பவர். அச்சிந்திய ரூபம், சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தை உடையவர். ஆதித்ய வர்ணம், சூரியனை போன்ற பிரகாசத்தை உடையவர். தமச பரஸ்தாத், இந்த தமோகுணத்துக்கு இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்ட 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பார். அப்படிப்பட்ட பகவானுடைய குணங்கள் மேல ஒரு யோகி தியானம் செய்ய வேண்டும். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். யார் ஒருத்தர் சாகும் தருவாயில தன்னுடைய பிராணத்தை வந்து 2 புருவங்களுக்கு மத்தியில் வைத்து யோக பயிற்சியில் ஈடுபட்டு ஏகாகிரமான மனதுடன், ஒருமித்த மனதுடன் பகவானுடைய சிந்தனையில் தன்னுடைய மனதை ஈடுபடுத்துகின்றாரோ அவர் கட்டாயம் பகவானை அடைகின்றார். சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யத் யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவக்ஷே. வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் யார் ஒருத்தர் ஓம்காரத்தை, பிரணவ ஓம்காரத்தை உச்சரிக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த முனிவர்கள், சந்நியாச நிலையில் இருக்கின்ற முனிவர்கள், அவர்கள் வந்து உருவமற்ற பிரம்மத்தை அடைகின்றார்கள். அதற்காக, அந்த பரம்பொருளை அடைவதற்காக பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் செய்கின்றார்கள். அவர்கள் எந்த பாதை கடைபிடிக்கின்றார்கள் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறார். சர்வத்வாராணி சம்யம்ய மனோ ஹிருதி நிருத்யச்ச மூர்த்தியாதா யாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம். 8.12. சர்வத்வாராணி சம்யம்ய, ஒரு யோகி வந்து இந்த உலக இந்த உலகத்தில் உள்ள புலனின்ப விஷயங்களிலிருந்து தன்னுடைய புலனின்ப விஷயத்தின் மேல ஈடுபடுத்தாமல் தன்னுடைய புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா இந்திரியங்களை வந்து துவாரம் அப்படின்னு சொல்றோம், கதவு. எல்லா துவாரங்களை மூடி, அப்படின்னா இந்த உலக விஷயத்தில் உள்ள புலனின்ப விஷயத்தின் மேல எந்தவித இந்திரியங்களையும் செலுத்தாமல் தன்னுடைய மனதை வந்து அந்த பிராணவாயுவை வந்து
மெதுவாக பிரம்மரந்திரம், பிரம்மரந்திரம்ங்கிறது வந்து இந்த உச்சந்தலையில இருக்கு, உச்சந்தலைக்கு கொண்டு போய் அவர் யோக பயிற்சியில் ஈடுபடுகின்றார். ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் பிரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. அந்த மாதிரி அந்த தன்னுடைய பிராணவாயுவை வந்து புலன்களை கட்டுப்படுத்தி பிராணவாயுவை வந்து இந்த உச்சந்தலைக்கு கொண்டு போகின்றார். அதுதான் பிரம்மரந்திரம். அங்க கொண்டு போய் அவர் யோக பயிற்சியை வந்து நிலையாக கடைபிடித்து ஓம் பகவானை குறிக்கின்ற இந்த ஓம் அப்படிங்கிற இந்த சப்தத்தை உச்சரிக்கின்றார். வியாகரன் மாம் அனுஸ்மரன், அதை உச்சரிக்கும் பொழுது மாம் அனுஸ்மரன், பகவானை என்னை நினைத்து கொண்டு உச்சரிக்கின்றார். அப்படி உச்சரித்து கொண்டே ஒருத்தர் தன்னுடைய சரீரத்தை கைவிட்டாருன்னா பிரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம், அவர் கட்டாயம் ஆன்மீக லோகத்தை அடைகின்றார். சயாதி பரமாம் கதிம். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதா சததம் யோமாம் யார் ஒருத்தர் வந்து என்னை வந்து இடைவெளி இல்லாமல் அன்புடன் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால என்னை மிக சுலபமாக அடைய முடியும். பக்தி யோகத்தின் மூலமாக. இதுக்கு முன்னாடி அந்த யோகமிஸ்ர பக்தியை பத்தி சொன்னார். அஷ்டாங்க யோகம் மற்றும் பக்தி இரண்டையும் கடைபிடித்து எப்படி யோகிகள் வந்து பரம்பொருளை அடைகின்றார்கள். 14வது 8.14 வந்து தூய பக்தி மூலமாக யுத பக்தியை கடைபிடித்து இடைவெளி இல்லாமல் யார் ஒருத்தர் கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைக்கின்றார்களோ அவர்களால என்னை மிக சுலபமாக அடைய முடியும். தஸ்யாகம் சுலப பார்த்த நித்தியயுக்தசிய யோகின. அதுக்கப்புறம் 15வது ஸ்லோகத்தில் சொல்றார், மாமுபேத்திய புனர்ஜன்ம நைதி மாமே துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாக. அப்படிப்பட்ட உயர்ந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்ததற்கு அப்புறம் அவர்கள் திரும்பி இந்த துக்கங்கள் நிறைந்த தற்காலிகமான ஜட உலகத்தில் வந்து திரும்பி பிறக்க மாட்டார்கள். ஏனென்றால் சம்சித்திம் பரமாம் கதாக, அவர்கள் மிக உயர்ந்த சம்சித்திம், மிக உயர்ந்த சித்தியை அடைந்து விட்டார்கள், பகவானுடைய திருவடியை அடைந்து விட்டார்கள், வைகுண்டத்தை அடைந்து விட்டார்கள். அவர்கள் திரும்ப இந்த உலகத்தில் வந்து பிறக்க மாட்டார்கள். மிக உயர்ந்த வெற்றியை அடைந்து விட்டார்கள், சம்சித்திம். ஸோ இந்த ஸ்லோகங்களை வந்து பிரபுபாதர் மேற்கோள் காட்டி சொல்றார். ஸோ பகவத்கீதையில பார்க்கிறோம், பகவத்கீதையில சொல்லப்பட்டுள்ள இந்த கருத்துக்கு வந்து அதுக்கு உதாரணம் இது வந்து பீஷ்மதேவர். பீஷ்மதேவர் அதே பகுதியை வந்து கடைபிடித்தார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் எழுதுறார், பீஷ்மதேவருடைய பாக்கியம் என்னன்னா பீஷ்மதேவருடைய கண் முன்னாடி கிருஷ்ண தரிசனம் செய்து கொடுத்து கொண்டு இருந்தார். அதனால பீஷ்மதேவர் தன்னுடைய முழு கவனத்தை, கண்ணை சிமிட்டாமல் முழு கவனத்தை கிருஷ்ணர் மேல செலுத்தினார். அவருக்கு கிருஷ்ணர் மேல உயர்ந்த அன்பு இருக்கு. அதனால அவர் வந்து தன்னுடைய முழு கவனத்தை வந்து தன்னுடைய அன்புடன் கிருஷ்ணர் மேல செலுத்தினார். இங்க வந்து பகவத்கீதையில அந்த 8.10, 11, 12, 13 அதுல கூட கிருஷ்ணர் வந்து யோகமிஸ்ர பக்தியை பத்தி சொல்றார். யோகமிஸ்ர பக்தி. ஆனா இங்க பீஷ்மதேவர் வந்து அவர் தூய பக்தர்னால அவர் வந்து அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தி யோகம் மூலமாகவே அவர் வந்து அந்த உயர்ந்த வெற்றியை அடைந்து விடலாம். இங்க பாக்குறோம் பீஷ்மதேவர் வந்து பீஷ்மதேவருடைய ஒரு தீவிரமான ஆசை என்னன்னா அவர் வந்து கிருஷ்ணரை தரிசிக்க விரும்பினார். அவருக்கு அதனால அந்த பீஷ்மதேவருடைய ஆசையை வந்து கிருஷ்ணரே திருப்திப்படுத்துகின்றார்.
எப்படி ஹரிதாஸ் டாக்கூருக்கும் அந்த ஆசை இருந்தது. சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து கொண்டு இந்த உயிரை தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணலீல பீஷ்ம தேவருக்கும் இந்த ஆசை இருந்தது. பகவான் அந்த ஆசையை பூர்த்தி செய்கின்றார். அடுத்த ஸ்லோகம். विशुद्धया धारणया हता शुभस्. 20 विशुद्धया तारणया हदा सुपस्. 29 பார்த்துட்டோமா? இல்ல பிரபு பார்க்கல. 29 பார்க்கல பிரபு. 29 நம்ம பார்க்க மறந்துட்டோம். எஸ் பிரபு. டைரக்டா 30 பார்த்துருக்கோம். தர்மம் பிரவததஸ்தஸ்ய சகால பிரத்யுபஸ்திதः யோ யோகினச்சந்த மிருத்யோர் வாஞ்சிதஸ்தூத்தராயணः. மொழிபெயர்ப்பு. பீஷ்மதேவர் தனிநபரின் கடமைகளை பற்றி விவரிக்கும் பொழுது சூரியன் வடதிசையின் அடிவானத்தில் சஞ்சரித்தது. இது தங்கள் விருப்பப்படி உயிரை விடும் யோகிகளால் விரும்பப்படும் நேரமாகும். பீஷ்மதேவர் இந்த மாதிரி வர்ணிக்கும் பொழுது அப்ப சூரியன் உத்தராயணத்தில் நுழைந்தார். பொதுவாக யோகிகள் உத்தராயண காலத்தில் உயிரை துறக்க விரும்புகின்றார்கள். இதை பத்தியும் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். பகவத்கீதையில 8.24 பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் 8வது அத்தியாயத்துல தேவயானம் பித்ரியானம் 2 பாதைகளை பத்தி சொல்றார். பித்ரியானத்தை கடைபிடித்து ஒருத்தர் ஸ்வர்கலோகத்துக்கு பித்ரியான பாதை மூலமாக ஒருத்தர் சொர்க்கலோகத்துக்கு சென்று உயர்ந்த வசதிகளை அனுபவித்து விட்டு திரும்பி இந்த உலகத்தை திருப்பி பிறக்கின்றார். தேவயானத்தில் போறவங்க இந்த உலகத்திலிருந்து முக்தி அடைகின்றார்கள். அந்த தேவயான பாதையில் செல்பவர்கள் பகவான் வைகுண்டத்தை அடைவதற்கு முன்னாடி என்னென்ன வழியில என்னென்ன வரும் அதை பத்தி 8.24 சொல்றார். எப்படி நம்ம இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னை போறோம்னா வழியில என்னென்ன ஸ்டேஷன் வரும், அரியலூர் வருது, ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டேஷன் வருது. அந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீக லோகத்தை அடைவதற்கு முன்னாடி வழியில எந்தெந்த லோகம் வழியாக போகின்றார் அது 8.24 சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் அச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம். அக்னிர் ஜோதிர் அகசுக்ல ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாஹ. அக்னிர் ஜோதிர் அகசுக்ல அந்த இதுல எப்படி ஒருத்தர் அக்னி தேவதை இருக்கின்ற அக்னி லோகத்தை அடைகின்றார். அதற்கப்புறம் அடுத்தது ஷண்மாசா உத்தராயணம். உத்தராயண காலத்திற்கு ஒவ்வொரு உத்தராயண காலத்திற்கு ஒரு தேவதை இருக்கின்றார். அந்த தேவதை இருக்கின்ற இடம். அந்த மாதிரி இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல என்னென்ன வழியில என்னென்ன ஸ்டேஷன் வரும் அதை பத்தி இந்த 8.24 சொல்லப்பட்டிருக்கு. அதை பிரபுபாத மேற்கோள் காட்டி சொல்றேன். பொதுவாக உத்தராயண காலம் உத்தராயண புண்ணிய காலம். இது புண்ணியமான காலம். உடலை உயிரை விடுவதற்கு தகுந்த காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால யோகிகள் அப்படிப்பட்ட சமயத்தை, அனுகூலமான சமயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உயர்ந்த யோகிகள் கிட்ட இச்சா மிருத்யு, அவங்க விருப்பப்பட்ட சமயத்துல உயிரை விடுவதற்கான அப்படிப்பட்ட சித்தியை பெற்றுள்ளார்கள். பீஷ்மதேவர்கிட்டே அந்த சித்தி இருந்தது. பீஷ்மதேவருக்கு அந்த சித்தியை அவருடைய தாயார் கங்காதேவியை வழங்கினார். அந்த சித்தி மூலமாக ஒரு யோகி
அவர் நினைத்த இடத்துக்கு உயிரை விட்டுவிட்டு அவர் நினைத்த லோகத்திற்கு வந்து உடனடியாக அடைய முடியும். பொதுவாக மற்ற லோகத்தை அடைவதற்கு ஒரு விமானத்தில் போனோம்னா பல ஆண்டு காலம் பிரயாணம் செய்யணும். ஆனால் யோகிகள் இச்சாமிருத்தி மூலமாக உயிரை விட்டு அவர் நினைத்த இடத்துக்கு வந்து போக முடியும். இதெல்லாம் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு பிரபுபாத சொல்றார். ஸோ பீஷ்மதேவருக்கு வந்து இதெல்லாம் தெரியும். பீஷ்மதேவருக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ பீஷ்மதேவர் வந்து இந்த மாதிரி பல உபதேசங்களை பாண்டவர்கள் கிட்ட சொன்னார். அந்த சமயத்தில் உத்தராயண காலம் வந்தது. அதனால அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து விட்டு பகவானை அடைவதற்காக அந்த சமயத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள விரும்பினார். ஒரு ஒரு தூய பக்தருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சமயத்துல தான் உயிரை தியாகம் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஒரு பக்தர் வந்து பகவானை நினைத்து கொண்டு எந்த சமயத்திலையும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் உயிரை விட்டாலும் அவர் பகவானை அடைந்து விடுவார். இந்த குறிப்பிட்ட சமயத்துல தான் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தீர்த்த ஸ்தலத்துல தான் அவர் உயிர் விடணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஆனால் பீஷ்மதேவர் இந்த இதை பயன்படுத்தி கொள்ள விரும்பினார். ஸோ 29, 30 பார்த்தாச்சு. 31வது ஸ்லோகம் பார்ப்போம். விஷுத்தயா தாரணயா ஹதா சுபஸ். சொல்லுங்க. விஷுத்தயா தாரணயா ஹதா சுபஸ். ததீக்ஷயைவாஷு கதாயுதஸ்ரமஹ. ததீக்ஷயைவாஷு கதாயுதஸ்ரமஹ. நிவ்ருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஸ். நிவ்ருத்த சர்வேந்திரிய விருத்தி விப்ரமஸ். துஷ்டாவஜன்யம் விஸ்ருஜன் ஜனார்தனம். துஷ்டாவஜன்யம் விஸ்ருஜன் ஜனார்தனம். தூய தியான நிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கிக் கொண்டிருந்த அவர் எல்லா பௌதீக அபச குணங்களில் இருந்தும் அம்பு காயங்களினால் விளைந்த எல்லா உடல் வேதனையில் இருந்தும் உடனே விடுதலை அடைந்தார். இவ்வாறாக அவரது புலன்களின் புறச் செயல்கள் அனைத்தும் உடனே நின்றுவிட்டன. மேலும் அவரது ஜட உடலை விடும் பொழுது எல்லா ஜீவராசிகளையும் ஆள்பவரிடம் அவர் திவ்யமான பிரார்த்தனைகளை செய்தார். ஹரே கிருஷ்ணன். இங்க பாருங்க, விஷுத்தயா தாரணயா ஹதாசுப. தாரணன்னா தியானம் செய்வது. எப்படிப்பட்ட தியானம்? விஷுத்தயா தாரணயா, தன்னுடைய தூய்மையான தியானம் மூலமாக ஹதாசுப, பலவிதமான அமங்கலத்திலிருந்து விடுபட்டார். பகவான் மேல தியானிப்பதனால அவர் அமங்கலத்திலிருந்து விடுபட்டார். ததீக்ஷயா ஏவ ஆஷு கதா யுதஸ்ரம. பீஷ்மதேவர் அந்த போர்ல பங்கேற்றதுனால அவர் மிகுந்த களைப்புடன் இருந்தார். யுதஸ்ரம, ஆனா கதா யுதஸ்ரம, அந்த களைப்பிலிருந்தும் விடுபட்டார். நிவ்ருத்த சர்வேந்திரிய விருத்தி. புலன்கள் வந்து நம்மளுடைய புலன்கள் பலவேறு புலனின்ப விஷயத்தில் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனா நிவ்ருத்த, இந்த உலக விஷயத்திலிருந்து புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி நிவ்ருத்த தத் ஈக்ஷயா, கிருஷ்ணருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிற கருணை மூலமாக, கிருஷ்ணருடைய பார்வை மூலமாக, அவருடைய கருணையினால பீஷ்மதேவர் வந்து உடம்பில் உள்ள அவருடைய உடம்புல ஒவ்வொரு பாகத்திலையும் அம்பு துளைத்து இருந்தது. அந்த அம்பினுடைய காயத்தினால அந்த கஷ்டத்திலிருந்தும் அவர் விடுபட்டார். அம்புகளினுடைய காயத்தினால அவர் வந்து உடம்புல உள்ள கஷ்டத்திலிருந்தும் விடுபட்டார். மற்றும்
போர்ல பங்கேற்றதுனால வந்த களைப்பிலிருந்தும் விடுபட்டார். அப்ப அந்த பீஷ்ம தேவர் துஷ்டாவ ஜன்யம் விசிர்ஜன் ஜனார்தனம், அந்த பீஷ்ம தேவர் துஷ்டாவ கிருஷ்ணரை புகழ ஆரம்பித்தார். கிருஷ்ணரை புகழ ஆரம்பித்தார். இங்கேயும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுதுறார், நம்மளுடைய இந்த பௌதிக சரீரம் பகவானுடைய மாயா சக்தியினால கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அந்த பௌதிக சரீரத்தினால நம்ம தேகாபிமானத்தோட இருக்கின்றோம். நம்மளுடைய சொரூபத்தை மறந்து தேகாபிமானத்திலே இருக்கின்றோம். ஆனா பீஷ்மர் போன்ற தூய பக்தர் இப்படிப்பட்ட மயக்கத்திலிருந்து விடுபட்டவர். கிருஷ்ண சூரிய சம மாயா ஹோய அந்தகார. கிருஷ்ணர் அப்படிங்கிற சூரியன் எங்க இருக்கின்றாரோ அங்க அந்த இடத்துல மாயா இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர் கிருஷ்ணர் மேல தியானித்து கொண்டு இருக்கிறதுனால அவர் தேகாபிமானம் அப்படிங்கிற மயக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருந்தார். அப்ப பீஷ்ம தேவர் தன்னுடைய புலன்களை உலக விஷயத்திலிருந்து முழுவதுமாக கட்டுப்படுத்தி அவர் கிருஷ்ணர் மேல செலுத்தினார். பீஷ்ம தேவர் உயிரை துறக்குவதற்கு முன்னாடியே தன்னுடைய முழு புலன்களை கிருஷ்ணர் மேல செலுத்தினார். ஏன்னா அந்த பகவான் தான் இந்த எல்லா உயிரினங்களுக்கும் தலைவர், எல்லாவற்றையும் காப்பாற்றுபவர். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சேத்தன வஸ்துக்களிலே அவர்தான் மிக உயர்ந்தவர். அவர்தான் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். அதனால பீஷ்ம தேவர் அந்த பகவானை புகழ ஆரம்பித்தார். அடுத்த 11 ஸ்லோகம் 32லேருந்து 43 மிக அற்புதமான பிரார்த்தனைகள் பீஷ்ம தேவர் பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறார். அதுல முதல் பிரார்த்தனையை பார்ப்போம். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச இதி மதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹः. பீஷ்மதேவர் கூறினார், இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவேனாக. அவர் எப்பொழுதும் சுய திருப்தி உடையவர் ஆவார். ஆனால் அவரிடமிருந்து தான் ஜட உலகம் படைக்கப்படுகிறது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் ஜட உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். ஹரே கிருஷ்ண. இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா. இதி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றதுன்னா, என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய கடைசி சமயத்தில் மதி உபகல்பிதா. பீஷ்மதேவர் நினைத்தார், கிருஷ்ணர் என்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய கடைசி சமயத்துல என் முன்னாடி வந்திருக்கின்றார், எனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு நான் எதையாவது அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். அவருக்கு ஏதாவது பரிசு, அவருக்கு ஏதாவது நான் அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். நான் இந்த சமயத்தில் நான் எதை அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன்னா, என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய மனதை அர்ப்பணம் செய்கின்றேன்.
நான் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரும்பொழுதும் அந்த விருந்தாளிக்கு பல நம்ம வந்து சில உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறோம், அவருக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுறோம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறோம். அதுதான் ஒரு உபசரிப்பு. பீஷ்மதேவர் நினைச்சார், நான் கிருஷ்ணருக்கு எதை அர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் நினைக்கிறார், எனக்கு வந்து அந்த கிருஷ்ணருக்கு என்னுடைய முழு சிந்தனையை அர்ப்பணம் செய்கின்றேன், என்னுடைய முழு ஆசைகளை அந்த கிருஷ்ணருடைய அர்ப்பணம் செய்கின்றேன், என்னுடைய உணர்ச்சிகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட சிந்தனை, எப்படிப்பட்ட ஆசை? இதிமதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா. வித்ருஷ்ணா மிக முக்கியமான வார்த்தை. எந்தவித பௌதிக ஆசை இல்லாமல், பௌதிக ஆசை இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பற்று அற்ற என்னுடைய முழு சிந்தனைகளை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன், அவருக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். இதிமதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி. இதெல்லாம் ஒரே வேற்றுமை உருவுல இருக்கு, 7ஆம் வேற்றுமை உருவு. யாருக்கு அர்ப்பணம் செய்கின்றேன்? பகவானுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். எப்படிப்பட்ட பகவான்? சாத்வத புங்கவே. சாத்வத அப்படிங்கிற வார்த்தை வந்து யது வம்சத்தை சேர்ந்தவர்களை குறிக்கின்றது, அல்லது சாத்வத அப்படிங்கிற வார்த்தை தூய பக்தர்களையும் குறிக்கின்றது. சாத்வத புங்கவே அப்படின்னா அந்த யது வம்சத்தில் உள்ளவர்களிலேயே மிக சிறந்தவர் கிருஷ்ணர். யதுகுலத்தின் சூடாமணி அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிரபுபாதர் எழுதுறார், தூய பக்தர்களுடைய தலைவனான கிருஷ்ணர். கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்திலையும் சரி, கிருஷ்ணர் வந்து பக்தர்களுடைய தலைவனாக இருக்கின்றார். அந்த பக்தருக்கு, அந்த கிருஷ்ணருக்கு விபூம்னி. விபூம்னி அப்படின்னா மிக உயர்ந்த, மிக சக்தி வாய்ந்த கிருஷ்ணருக்கு, மிக சக்தி வாய்ந்த கிருஷ்ணருக்கு என்ன அந்த கிருஷ்ணர் தான் நாராயணருக்கும் ஆதி மூலம். நாராயணருக்கும் ஆதி மூலம் இந்த கிருஷ்ணர் தான். நாராயணஸ்துவம் நஹி சர்வ தேகினாம் ஆத்மா சதீஷா கிலலோக சாட்சி நாராயணோங்கம் நரபூஜலாயனா தச்சாபி சத்தியம் ந தவைவ மாயா. பிரம்மாவனுடைய பிரார்த்தனையில வருது 10.14.14. கிருஷ்ணர் தான் நாராயணனுக்கு மூலம். அந்த கிருஷ்ணருக்கு என்னுடைய சிந்தனையை அர்ப்பணம் செய்கின்றேன். அதை தவிர அந்த கிருஷ்ணரை இன்னும் சில வார்த்தைகள், ஸ்வசுகம் உபகதே. ஸ்வசுகம் உபகத்தேனா அந்த பகவான் கிருஷ்ணர் வந்து எப்பொழுதும் தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக, ஸ்வரூப சக்தி மூலமாக அவர் உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார், லீலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். ஸ்வசுகம் உபகத்தை கொச்சித் விகர்த்தும். கொச்சித் ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே சில சமயம் பிரகிருதி முபேயுஷி, இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து பராமரிப்பதற்காக இந்த சிருஷ்டி லீலையையும் ஜட இயற்கை மேல தன்னுடைய பார்வையை செலுத்தி செய்கின்றார். ஸ்வசுகம் உபகத்தைனா அதே 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக நிலையில் இருந்து கொண்டே சில சமயம் இந்த சிருஷ்டி லீலையை ஜட இயற்கை மேல தன்னுடைய பார்வையை செலுத்தி செய்கின்றார் அந்த கிருஷ்ணருக்கு. இந்த எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருவு. பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே.
கொச்சித் விகர்த்தும் பிரகிருதி முபேயுஷி சேர்த்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருவு. அது அந்த பகவதி அப்படிங்கிற வார்த்தைக்கு மற்ற எல்லா வார்த்தைகளும் அடைமொழி சொல்லா இருக்கு. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு நான் என்னுடைய சிந்தனையை பரிசாக அர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். இதி மத்திர் உபகல்பிதா வித்ருஷ்ணா, எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம, பௌதிக எதிர்பார்ப்போ அல்லது முக்தியை அடைய வேண்டும் அப்படிங்கிற கூட எதிர்பார்ப்பு இல்லாம. அப்படின்னா பீஷ்மதேவர் தன்னுடைய முழு தூய அன்புடன் கிருஷ்ணன் மேல தன்னுடைய சிந்தனையை செலுத்துகின்றார். ஸ்வசுகம் உபகத்தை அப்படிங்கிற இந்த வார்த்தை கிருஷ்ணருடைய முக்கிய லட்சணத்தை குறிக்கின்றது. எப்பொழுதும் கிருஷ்ணர் நித்தியமாக அந்தரங்க சக்தி மூலமாக தன்னுடைய லீலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார். பிரகிருதி முபேயுஷி கொச்சித் விகர்த்தும் பிரகிருதி முபேயுஷி, இது கிருஷ்ணருடைய தடஸ்த லட்சணத்தை குறிக்கின்றது. தடஸ்த லட்சணம் அப்படின்னா இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட கிருஷ்ணருடைய லீலை, சிருஷ்டி லீலை குறிக்கின்றது. பிரபுபாதரும் மிக அற்புதமான கருத்துக்களை எழுதுறார். பிரபுபாதர் எழுதுறார், பீஷ்ம தேவர் அவர் மிக உயர்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அல்லது ராஜ்யத்துல மிக உயர்ந்த முக்கியமான பதவியுடன் இருந்தார். அவர் அவருடைய சிந்தனை பல்வேறு விஷயங்களில் இருந்தது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய முழு சிந்தனை ஆசைகள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் மேல செலுத்துகின்றார். அந்த கிருஷ்ணரை தான் சாத்வத புங்கவே இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சாத்வத புங்கவே அப்படின்னு சொல்லப்பட்டோம். ஸோ கிருஷ்ணர் எல்லா தூய பக்தர்களுடைய தலைவன். தூய பக்தர்களுடைய தலைவன். ஒருத்தர் பக்தராக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அவருக்கு நேரடியாக தன்னுடைய ஆலோசனையை வழங்குகின்றார். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. ததாமி புத்தியோகம். ஒருத்தர் அன்புடன் கிருஷ்ணரை இடைவெளி இல்லாமல் சேவை செய்யும் பொழுது நானே அவருக்கு புத்தியை வழங்குகின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா ஒருத்தர் பக்தராக இல்லாம இருக்கும் பொழுது அந்த நபர்கிட்ட கிருஷ்ணர் ஒரு நடுநிலை உடன் உள்ள பரமாத்மாவாகவே அவர்கிட்ட நடந்து கொள்கின்றார். உபதிரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரக பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷப்பர. பக்தி மார்க்கத்தை யார் கடைபிடிக்கவில்லையோ அவர்களால கிருஷ்ணருடைய ஆலோசனை பெற முடியாது. கிருஷ்ணர் அந்த நபர்கிட்ட ஒரு நடுநிலைவாதியாக இருக்கின்றார். இங்க பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவர் அவர்தான். ஆனா அப்படி இருந்தாலும் பக்தர்களுக்கு தன்னை நேரடியாக ஆன்மீக புத்தியை வழங்குகின்றார். பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு நடுநிலைவாதியாக கிருஷ்ணர் இருக்கின்றார். பக்தர்கள் அல்லாதவர்கள் கிருஷ்ணரிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்க விரும்புவதில்லை. ஆனா பக்தர்கள் சத்துவகுணத்தில் உள்ள நபர்களையும் விட உயர்ந்தவர்கள். அவர்கள் சத்துவகுணத்துக்கும் அப்பாற்பட்ட 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ள அந்த பக்தி பாதையை கடைபிடித்து முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் கிருஷ்ணருடைய சேவையை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு எப்படி கிருஷ்ணர் தான் நாராயணனுக்கும் மூலம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதனாலதான் பகவதி சாத்வத புங்கவை விபூம்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பிரபுபாதர் எழுதுறார். நம்ம மனதனுடைய செயல்பாடு என்னன்னா பிரபுபாதர் 3 விஷயம் சொல்றார். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். சிந்தனை, உணர்ச்சி மற்றும் ஆசைகள். நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் அதை பத்தி ரூப கோஸ்வாமி சொல்றார்.
स्यात् कृष्ण नाम चरितादिसिताप्य विद्या पित्तोपतप्त रसनस्य न रोचिकाणु किन्त्वादरादनुदिनं खलु सैव जुष्टा स्वाद्वीक्रमात् भवति तत् गतमूलहन्त्री உபதேசாமிரத்துல 6வது 7வது ஸ்லோகம். ஸோ நம்ம சாண்டிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சிந்திக்கணும்னா கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய குணங்கள், கிருஷ்ணருடைய லீலைகள், இது எல்லாம் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த கிருஷ்ணருடைய நாம ரூப குண லீலை இது எல்லாம் மிக இனிப்பான விஷயம், மிக உயர்ந்த தெய்வீகமான இனிப்பான விஷயம். இதை பத்தி நம்ம சிந்திக்கணும். சாண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தி சிந்திக்கணும். நம்மளுடைய உணர்ச்சி எப்படி இருக்கணும்? ஆனால் நான் அறியாமை அப்படிங்கிற மஞ்சள் காமாலை நோயினால நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். அதனால இந்த அறியாமை அப்படிங்கிற நோயினால் இருக்கிறதுனால இந்த தெய்வீகமான இனிப்பான கிருஷ்ணருடைய நாமத்தில் உள்ள சுவையை என்னால அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிற இதை இப்படிப்பட்ட உணர்ச்சி இருக்க வேண்டும். அதனால அவருடைய நாமத்தில் என்னை அவருடைய தெய்வீகமான நாமத்தில் உள்ள சுவையை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. ஆனா அப்படி இருந்தாலும் கிந்த்வாதராத் அனுதினம், நாம் தினமும் கவனத்துடன் கிருஷ்ணருடைய நாமத்தை நான் கட்டாயம் உச்சரிப்பேன். அது நம்மளுடைய ஆசையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி சிந்தனை, உணர்ச்சி மற்றும் ஆசை 3 என்னென்ன இருக்கணும். ஸோ கிருஷ்ணருடைய நாமம் தெய்வீகமானது. ஆனா நான் இந்த மஞ்சள் காமாலையினால பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படி இருந்தால் நான் கவனத்துடன் தினமும் இந்த நாமத்தை உச்சரிப்பேன் அப்படின்னு நம்மளுடைய ஆசை இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல பீஷ்ம தேவருடைய மிக மிக அற்புதமான ஸ்லோகம். நம்ம கிருஷ்ணருக்கு பல பொருட்களை கொடுக்கிறோம். பொருட்களை கொடுப்பதும் அர்ப்பணம் பண்றோம். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், பணம் கிருஷ்ணருடைய சேவைக்காக கொடுக்கிறோம். பூ வாங்கிட்டு போறோம். அதெல்லாம் செய்ய வேண்டியது நல்ல விஷயம்தான். ஆனா மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய மனதை கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும். பல சமயத்துல பொருட்களை கொடுப்பது கூட ரொம்ப சுலபமானது, ஒரு டொனேஷன் கொடுக்கறது கூட சுலபமானது. ஆனா நம்மளுடைய மனதை கிருஷ்ணருக்கு கொடுப்பது அப்படின்னா, நம்மளுடைய முழு சிந்தனையை கிருஷ்ணர் மேல செலுத்துவது, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனது மற்ற எல்லா புலன்களுக்கும் தலைவனாக இருக்கின்றது. உடல் ரீதியா கூட நம்ம பல சேவைகளை செய்யறோம், அதெல்லாம் தொடர்ந்து செய்யணும். ஆனா பல சமயம் உடல் ரீதியாக பல சேவைகளை செய்யறோம், ஆனா நம்மளுடைய மனது வேற இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கும். அதாவது நம்ம முழு சாண்டிங் பண்ணிடுறோம், ஆனா நம்மளுடைய மனது வேற விஷயத்தை சிந்தித்து கொண்டு இருக்கும். வேற விஷயத்தை சிந்தித்து கொண்டு நம்ம ஒரு இயந்திரம் மூலமாக, சில சமயம் உடல் மூலமாக சேவை செய்திருக்கோம். ஆனா மனதை கிருஷ்ணர் மேல செலுத்துவது, அதுதான் அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ரூப கோஸ்வாமி சாதனா பக்தியினுடைய லட்சியம் என்ன? எப்படியாவது நம்மளுடைய மனதை கிருஷ்ணர் மேல செலுத்த வேண்டும். தஸ்மாத் கேனாப்யுபாயேன மன கிருஷ்ணே நிவேஷயேத். எப்படியாவது நம்மளுடைய மனதை கிருஷ்ணர் மேல செலுத்த வேண்டும். இதான் சாதனா பக்தியினுடைய லட்சியம். ஏன்னா மனது எல்லா புலன்களினுடைய அரசன்.
இங்க பீஷ்ம தேவர் தன்னுடைய முழு சிந்தனைகளை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றார். இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே क्वचिद् விஹர்த்தும் பிரகிருதிம் உபேயுஷி யத் பவ பிரவாஹ. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தா ஹரே கிருஷ்ணா. இதோட முடித்துக் கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.